சுங்காய் புலு சிறை கைதிகளுக்கு வழங்கப்பட்ட முடித்திருத்தும் பயிற்சியினை வெற்றிகரமாக முடித்ததன் நற்சான்றிதழை எடுத்து வழங்கினார் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன். இன்று சுங்காய் புலு சிறைச்சாலையின் டத்தாரான் சினார் ஹரப்பானில் நடைபெற்ற இந்த சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் இப்பயிற்சியினை முடித்த 8 பேருக்கும் பயிற்சியினை வழங்கிய பயிற்றுநர்களுக்கும் நற்சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. ஸ்கில் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கில் அவங்க வெளியே ஆகிட்டோன்னு அவங்க இந்த ஸ்கில் பாய்க்கலாம், ஒரு வேலை அவங்க தேடலாம். இப்போ நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னா அவங்க திருப்பி இங்கே தான் வர போகிறாங்க. 17.6% நம்ம பார்த்தோன்னா அவங்க திருப்பி இங்கே தான் வராங்க. ஏன் அது ஆயிடுச்சுன்னா வெளியே போயிட்டு அவங்க ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல. ஏன் அந்த வேலை வாய்ப்பு சமயத்தை கிடைக்காதுன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, அவங்க உள்ளே போயிட்டு வந்தாங்க, நம்மளை வேலை கொடுக்குறது, அவங்க ஒரு ஒரு கெட்டவன் நம்மளை வாய்ப்பு கொடுக்குறாரு அவங்களுக்கு. இதெல்லாம் நம்மளை செஞ்சு அதனால அவங்க ஒரு நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு. நான் உள்ளே இருந்தானா அட்லீஸ்ட் நம்ம சாப்பாடு இருக்கு, நம்ம அட்லீஸ்ட் கூட்டாளி இருக்காங்க. வெளியே போயிட்டு யாருமே நம்மளை உதவி செய்ய மாட்டாங்க, யாருமே ஒரு கூட்டாளியே எடுக்க மாட்டாங்க நம்மளை. ஸோ அதெல்லாம் தப்பு. மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவங்களும் ஹியூமன் பீங்ஸ், அவங்க ஒரு சான்ஸ் கொடுங்க, அவங்களும் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க குவாலிட்டி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க அவங்களோட பிள்ளைக்கு ஒரு சப்போர்ட் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அது நம்ம பார்க்கணும், த ஃபேமிலி வேல்யூஸ், த ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன், இந்த மாதிரியோட இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. APPGM-SDG ஆதரவில் சுங்காய் புலு சிறைச்சாலை மற்றும் மலேசிய தேவைப்படுவோர் சங்கம், மலேசியன் நீடி அசோசியேஷன் ஒத்துழைப்பில் நடத்தப்பட்ட இப்பள்ளியில் 10 பேருக்கு அடிப்படை முடித்திருத்தும் கலை கற்றுக் கொடுக்கப்பட்டது. சிறை தண்டனை அனுபவித்து வருபவர்களுக்கான மறுவாழ்வு திட்டமாகவும் சிறையிலிருந்து விடுபட்ட பின்னர் தங்களின் வாழ்க்கையை நன்முறையில் அமைத்துக் கொள்ள ஏதுவாக ஒரு கை தொழிலாகவும் இருக்க இந்த பயிற்சி வழங்கப்பட்டது. கொஞ்சம் சுங்காய் புலுல 10 கைதிகளை எடுத்து நம்ம அவங்களுக்கு மறுவாழ்வு திட்டம்னு சொல்லிட்டு முடி திருத்துற பயிற்சி ஒரு 3 மாசமா நம்ம கொடுத்தோம். வெளியில் போயிட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எதுவும் கிடைக்கிறதில்ல. இந்த வேலை வாய்ப்பு கிடைக்காதனால அவங்க பல தவறுகள் செய்யறதுனால தான் அவங்க மறுபடியும் சிறைக்கு வராங்க. நம்ம இவங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சி மூலம் இவங்க வருமானம் ஈற்ற ஒரு பயிற்சியை கொடுத்தோம்னா அவங்க வெளியாகி ஜெயிலேருந்து வெளியாகி அந்த கற்றுக்கிட்ட பயிற்சியை வச்சு அவங்க வருமானம் சம்பாதிக்கலாம். முடித்திருத்தது மலேசியாவில் ஆள் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்காங்க. இப்போ மலேசியா இந்தியாவிலேருந்து தான் ஒர்க்கர்ஸை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் நம்ம என்ன முடிவு பண்ணோம்னா, நம்ம NGO இந்த கைதிகளை எடுத்து நம்ம இவங்களுக்கு ஒரு 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்து ஹேர் ட்ரெஸ்ஸிங் சொல்லிக் கொடுத்து அவங்க வெளியாகி ஒரு கடை திறந்து அது மூலிமா வருமானம் தீட்டுறதா நம்மளோட NGOவோட திட்டம். பைலட் ப்ராஜெக்டாக செய்கிறோம். இதுக்கப்புறம் இது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம வேறு சிறைகளுக்கு கொண்டு போயிட்டு நம்ம மற்ற கைதிகளுக்கும் இந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி நம்ம விருப்பம். 11வது மலேசிய திட்டத்தின் அரைக்கால மதிப்பாய்வின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையான அபிவிருத்தி திட்டத்திற்கான அரசாங்கத்தின் கொள்கையின் அமலாக்கமாக பேராசிரியர் டத்தோ டெனிசன் ஜெயசூர்யா அவர்களின் தலைமையில் செயல்பட்டு வரும் APPGM-SDG இந்த பயிற்சிக்கு ஆதரவு வழங்கியது. இதனிடையே சுங்காய் புலு சிறைச்சாலையின் இயக்குனர் துணை கமிஷனர் துவான் நிக் ரோபிடின் பின் அப்துல் ரஹ்மான் இந்த முயற்சியினை வரவேற்றதோடு இதர அரசு சாரா இயக்கங்களும் இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.